சீசன் 3 எபிசோட் ஒன் ஸ்டார்ட் ஆகும்போது ஷிபியா ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நடந்த டேமேஜை காமிக்கிறாங்க. ஜப்பான் ஃபுல்லாக கயோஸ், கர்சஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஸ்ட்ராங்கஸ்ட் சோசர் நம்ம சத்ரு கோஜோவும் ஃபீல் ஆகி தான் இருக்கார். கோஜோ இல்லாதனால ஜுஜுட்சு வேர்ல்டோட பவர் பேலன்ஸ் கம்ப்ளீட்லி பிரேக் ஆகிடுச்சு. ஹையர் அப்ஸ் நான் பேனிக் ஆகுறாங்க, கண்ட்ரோல் லூஸ் பண்ணுறாங்க. இதோட ரிசல்ட்டாக எல்லாம் ப்ளேமும் யூஜி இத்தாதுரைக்கு மேலே போகுது. ரீசன் சுக்னா அவன் பாடிக்குள்ளே இருக்கிறாரு. அவனுக்கு திரும்ப எக்ஸிக்யூஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. யூஜி மென்டலி ரொம்ப ப்ரோக் ஆகிட்டான். அவன் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்போ தான் ரியல் வில்லன் கெஞ்சாக்கோ அவனோட ட்ரூ பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறான். அதுதான் கல்லிங் கேம். கல்லிங் கேம்னா ஜப்பானில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் பேரியர் போடுவாங்க. அந்த அட்ரஸா அந்த ஏரியாஸ்குள்ளே இருக்கிற சாசஸும் நார்மல் ஹியூமன்ஸும் ஃபோர்ஸாக ஃபைட் பண்ண வைப்பாங்க. யாரை கொன்னாலும் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இவ்வளோ தான் கல்லிங் கேம். கெஞ்சாக்கோட கோல் ஜஸ்ட் கில்லிங் இல்லை, ஹியூமன்ஸை கர்ஸ் எனர்ஜி யூஸ் பண்ணி எவால்வ் பண்ண தான் அவன் பிளான். இதெல்லாம் பார்த்த யூஜி ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கிறான். அவன் கல்லிங் கேமில் உள்ள வாலண்டியர்ஸாக என்டர் ஆகிறான். இன்னசென்ட் பீப்புளை காப்பாற்ற கெஞ்சாக்கோவை ஸ்டாப் பண்ண அண்ட் ஃப்யூச்சரில் கோஜோ சென்சேவை ஃப்ரீ பண்ண. சீசன் 3 எபிசோட் 1ல் பெரிய ஃபைட் இல்லை, ஆனால் இந்த எபிசோட் ஜுஜுட்சு கைசனோட டார்க்கஸ்ட் ஆர்க்குன்னு ஓப்பனிங் கொடுக்குறாங்க. எப்பா